மதிப்புக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, பெரியார் பெருந்தொண்டரும் இறுதி வரை பெரியார் கொள்கையிலிருந்து வலுவாமல் சமுதாயத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டு செயலாற்றிக் கொண்டிருந்த மதிப்புக்குரிய ஐயா முத்துச்செழியன் அவர்களின் பரத்தரப்பு நினைவேந்தல் கூட்டத்தின் தலைவர், திராவிட கழகத்தின் தாக்குதல் காப்பாளர் ஐயா ஆல்பர்ட் அவர்களே, தேசிய கல்விக் கொள்கை மறுக்கப்படும் மாநில உரிமை என்ற தலைப்பிலே ஒரு நல்ல விளக்க உரையை நமக்கு வழங்க வந்திருக்கின்ற பொது பள்ளிகளுக்கான மாநில மேடையின் பொதுச் செயலாளர் தோழர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களே, இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் பிரச்சார செயலாளர் சேனி விடுதலையரசு அவர்களே, விடைபெற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் வைரமணி அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்து ஒரு நல்ல செய்தியையும் நமக்கு பதிவு செய்து நாங்கள் சந்தித்த போது எந்த அசோகனை நாங்கள் பார்த்தோமோ அந்த அசோகனை மீண்டும் பார்க்கின்ற வாய்ப்பை இன்றைக்கு உருவாக்கி இருக்கின்ற முத்துச்செழியன் ஐயா அவர்களின் அருமை புலவர் அசோகன் அவர்களே, ஐயா முத்துச்செல்வன் அவர்களுடைய குடும்பத்தார், அவருடைய துணைவியார், அவருடைய பேரப்பிள்ளைகள், மருமகள் எல்லோருக்கும் தோழர்கள், இங்கு நல்ல இசையை வழங்கிய தோழர்களுக்கும் முதற்க நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே ஐயா முத்துச்செல்வன் அவர்களை நாங்கள் பார்த்தவர்கள், அவருடைய கடைசி காலத்தில் அவரோடு பழகியவர்கள், ஆனால் அவருடைய வாழ்ந்த தோழர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கின்றீர்கள். ஆல்பர்ட் அவரோடு வாழ்ந்தவர், அவரை பற்றி நிறைய செய்திகள் இங்கே பதிவு செய்திருக்கின்றார். நாங்கள் தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பிலே ஐயா முத்துச்செழியன் அவர்களை நேரடியாக பேட்டி கண்டு அவருடைய நினைவுகளை இங்கே புத்தகமாக கொண்டு வந்திருக்கின்றோம். சட்டறை போராளியின் நினைவலைகள் என்ற பெயரில் இதுல அவருடைய வாழ்க்கை வரலாறையே சுருக்கமாக கொடுத்திருக்கிறார். அது இங்கே விற்பனைக்கு வந்து இருக்கின்றது. பெரும் மதிப்புக்குரிய தோழர்களே, நாம் இன்றைக்கு பெரியாருடைய இயக்கத்திலே நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால், விடுதலை அரசோ நானோ, இங்கே மதிப்புக்குரிய நடராஜன், திருச்சி நடராஜன் அவரெல்லாம் எப்படி அசோகன் எல்லாம் பயிற்சி முகாமிலே கலந்து கொண்டு அவர் பேச வரும்போது கோவையிலே அவருக்கான மேடைகளை அமைத்து பிரச்சாரத்துக்கு நாங்கள் ஏற்பாடு செய்து அசோகனை பேச வைத்தோம். நீங்க வந்திருக்கின்ற நடராஜன் எல்லாம் நாங்கெல்லாம் ஒரு பருவ காலத்தவர்கள், நாங்கெல்லாம் ஐயாவுடைய பிரச்சார வகுப்பிலே கலந்து கொண்டவர்கள். அம்மா அவர்கள் மணியம்மையாருடைய பிரச்சார வகுப்பிலே பயிற்சி வகுப்பிலே கலந்து கொண்டவர்கள். ஆசிரியர் திருச்சி அண்ணன் செல்வேந்திரன் பயிற்சி வகுப்பிலே கலந்து கொண்டு மாணவர்களாக தயாரானவர்கள். அப்படி வருகின்ற போது ஐயா முத்துச்செழியன் உடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கின்ற போது ஒரு கருப்பு சட்டைக்காரன் பெரியாரை ஏற்றுக்கொண்டால் உண்மையான கருப்பு சட்டைக்காரன் எப்படி வாழ்ந்திருப்பான் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணமாக நமக்கு விளங்குகின்றவர் ஐயா முத்துச்செழியன் அவர்கள். அவருடைய குடும்பத்திலே ஒரு 5-6 குழந்தைகள் பிறக்கின்ற போதும் இடையிலே அவருடைய அவரோடு பிறந்த குழந்தைகள் பல பேர் இறந்துவிட்ட நிலையிலே
தங்க வேண்டும் என்று அன்னைக்கு இருக்கக்கூடிய வைதிக இடத்திலே அவருக்கு பிச்சைன்னு பேர் வைக்கிறாங்க. அந்த நிலையில் அவருடைய தாயார் மறைந்து விடுகிறார். அவருடைய தந்தை இன்னொரு திருமணம் செய்து கொண்டு அந்த சின்னம்மா இவரை வளர்க்கிறார். இடையில அந்த பிச்சைங்கிற பேரையும் மாற்றணும், யமனை ஏமாற்றணும். அவர் சொல்ற யமனை ஏமாற்றுறதுக்காக என்னுடைய தாத்தா பேரை வச்சாங்க, கிருஷ்ணன் பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்றார். ஆனால் அவர் வாழ்க்கையில பெரியார் ஏற்றுக்கொண்ட பின்னால் தன்னுடைய பெயரை செலியன் மாற்றுகிறார். தமிழ் பெயரை வைக்கிறதுக்காக செலியன் பெயர் மாற்றுகிறார். இதெல்லாம் எப்போ தொடங்குது? 14 வயதுல, 14 பள்ளி பருவத்துல அவர் பெரியார் மீது ஈர்க்கப்படுறார். அப்போ பெரியார் மீது அவர் நேரடியாக பெரியாரை பார்த்து வரல, பெரியார் ஏற்றுக்கொண்ட தொண்டர்களை பார்த்து வர்றார். அதுல உங்கள் ஆண்குடி தேவசராய் அவரும் மாணவர் தான். ஆனா அப்பா பெரியார் இயக்கத்தில் இருக்காருப்பா, தேவசாயத்துக்கு அப்பா. அவரு தேவசாயமும் பள்ளிப்பருவத்தில் தான் இருக்காரு. அப்படி அவரு இடையாற்று மங்கலத்திலிருந்து லால்குடி போய் அங்க படிச்சுட்டு இடையாற்று மங்கலம் வரணும். அப்படிப்பட்ட நிலையில் அவரு தேவசாயத்தில் அவர் மாட்டு வண்டியில் வருவாராம். இவர் அந்த மாட்டு வண்டியை பிடிச்சிக்கிட்டே அவர் சேருவாராம், ஊருக்கு வந்து சேருவாராம் மாணவரா. அதெல்லாம் சொல்ல வர அவரு அந்த 14 வயதிலேயே தங்கராசன் ஒரு ஆசிரியர், அவருக்கு திருமணம். அந்த திருமணத்தை இவர் நடத்தி வைக்க சொல்றாரு முத்துச்செழியன். இவர் மாணவர். ஆனா தங்கராசு ஒரு ஒரு பட்டியலின சார்ந்தவர் ஆசிரியர். அந்த பட்டியலின பகுதியில தேவேந்திரோட வேளாளர்கள் வரிசைங்கிற பகுதியில ஐயா முத்துச்செழியன் மாணவராக இருந்து அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறாரு. அது பார்ப்பனர் அங்கே அகராரம் இடையேற்று மங்கலத்தில் அகராரம் பெரிதாக இருக்கிறது. அதை ஒட்டித்தான் எங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம். அவங்கெல்லாம் போய் அவங்க அப்பா கிட்ட போய் முறையிடுறாங்க. இந்த மாதிரி பள்ளத்தெருவுல போய் உங்க பையன் இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு. இவர் வயசு 14. அவங்க அப்பா ரொம்ப வைதிகமானவர். அதனால அவரை போனையா நடந்துதான் கேட்கும்போது ஆமாங்கிறாரு. கண்ணத்துல ஓகே அமைஞ்சிருக்காரு அவங்க அப்பா. எப்படி அங்க போனேன் அந்த தேவேந்திரோட வேலை தெருவுக்கு போனேன்னு ஓகே அமைஞ்சிருக்காரு. 14 வயதுல அப்பாவால் அடிவாரி இருக்கு. அதோடு மட்டும் இல்லை, அதை ஈர்க்கப்பட்டு கருப்பு சட்டை போடுறதுக்காக கருப்பு சட்டை எடுத்து தைக்கிறதுக்கு அப்போ அனுமதிக்க மாட்டாங்கிறதுனால அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்த வெள்ளை சட்டைய கருப்பு சாயங்களை நினைச்சு கருப்பு சட்டையா போயிருக்கா. அப்படி அவரு தொடர்ச்சியா அந்த வயதிலேயே பல மாணவர்களுக்கு அந்த லால்குடியிலிருந்து மூத்த தோழர்களா வயதானவங்க, இவருக்கு 14 தான், அவருக்கு 17 18. அவங்க எல்லாம் மாநாடுகளுக்கு போறாங்க. இவர் போகல. போய் வந்தவங்க சொல்ற செய்திகள்லாம் கேட்டு அடுத்தடுத்து மாநாடுகளுக்கு இவரும் கிளம்பி போறாரு. அது என்ன நல்ல வாய்ப்பா அமைஞ்சதுன்னா இவரோட தான் மாநாடுகளை வாங்கிட்டு வந்த புத்தகம், தமிழர் தலைவர் ஒரு புத்தகம் வாங்கிட்டு வர்றாரு. அந்த புத்தகத்தை படிச்சுட்டு வீட்டுல வச்சிருந்திருக்காரு. இவர் இல்லாத நேரத்துல அவங்க அப்பா எடுத்து என்னதான் இருக்கு, என்னதான் படிக்கிறான்னு எடுத்து படிச்சு பார்த்துருக்காரு. அது அவரை மனசை மாத்திடுச்சு. அவரை மனசை மாத்தி அவரு உடன்பாடாகி அதுக்கு பின்னாடி இவருக்கு தடை இல்லை, வீட்டுல தடை இல்லை. எப்படி இவருடைய பள்ளி பருவத்திலே வளர்ந்து வரும் போது அதிலிருந்தே தொடங்கி தொடர்ச்சியா அன்றைக்கு பேசப்படுகின்ற திராவிட காலத்திலே பேசப்படுகின்ற சிறப்பான மாநாடு தூத்துக்குடி மாநாடு. அந்த தூத்துக்குடி மாநாடு பற்றி சொல்லுகின்ற போது சொல்லுவார், கேள்விக்கு சாமின்னு அந்த தோழர் தான் அது ஐயாவோட அந்த மாநாடு நடத்தும் போது இந்த மாநாட்டின் சிறப்பு. அன்னைக்கு திராவிட நாடு கொள்கையில் வலியுறுத்தி நடக்கக்கூடிய பேச்சுக்களும் அந்த கேள்விக்கு சாமியை ஐயா சொல்லுவாரா. அது முத்துச்செழியன் ஐயா சொல்றாங்க, மூத்த தோழர்கள் எல்லோருமே எப்பவுமே பதிவு பண்ண கேட்டிருக்கிறோம். அவங்க சொல்லும் போது சொல்லுவாங்களா, அந்த மாநாட்டின் எழுச்சியும் வேகத்தையும் பார்த்துட்டு அந்த ஏற்பாடுகளை பார்த்துட்டு நமக்கு திராவிட நாடு கிடைச்சா கேள்விக்கு சாமி நீ தான் கவர்னர் அப்படின்னு ஆளுநர் நீ தான்
அப்படின்னு அப்ப பதிவு செய்வார் ஐயா. அப்படி அந்த நடத்துற தோழர் கேள்விக்கு சாமியுடைய சிறப்பு சொல்லுவாங்க. அந்த மாநாட்டுக்கெல்லாம் சிறுநெறியா போறார். மதுரை மாநாட்டுக்கு போறேன். மதுரை மாநாட்டுக்கு போகும்போது அங்கே பார்ப்பனர்கள் தீ வச்சு அந்த வைத்தியநாத ஐயர் பந்தலுக்கு தீ வச்சு கொடுத்து கருப்பு சட்ட மாநாடு கொடுத்தப்படுது. அப்பவே முன்னாடியே சொல்றாங்க. அப்போ அந்த ரயில் இவர் ஏற்பாடு பண்ணி மாநாடு நடத்துக்கு ஏற்பாடு பண்ணி ரயில்ல போறதுக்கு ஏற்பாடு பண்ணி ஒரு ரயிலே மாநாட்டுக்கு இருந்து ரயிலே போகும். ரயிலே ஏற்பாடு பண்றாங்க. அந்த ரயில் ஏற்பாடு பண்ணி போகும்போது அப்பவே ரயில்வே தொழிலாளர்கள் சங்கம் தென்மலை இங்க பொன்மலையில இங்க ரயில்வே தொழிலாளர் சங்கம் கம்யூனிஸ்ட் கட்சியில ஒரு சங்கம் அவங்க 2 பேருக்கு சங்கத்துக்குள்ள போட்டி. அதனால அவங்க ஒரு மாநாடு தேடி அறிவிச்சு அவங்க ஸ்ட்ரைக் அறிவிச்சுவாங்க. வண்டி ஓடாது. அதனால அதையும் மீறி இவர் பொன்மலையில இவர் திராவிட கழகத்தில் இருந்த ஒரு தொழிற்சங்க டிரைவரை அவர் நான் ஓட்டுறேன்னு சொல்லி வண்டி எடுத்து வர்றாங்க. ஒரு ரயிலையே கொண்டு வர்றாங்க. அதுலாம் வர்றாங்க. வரும்போது அறிவிக்கிறாங்க, மதுரைக்குள்ள வராதிங்க, மதுரைக்குள்ள வந்தா கலவரம் பண்ணுவதற்கு பார்ப்பனர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இவர் முஸ்லீமோ இவருக்கு சேர்ந்த நண்பர்களோ மதுரைக்கு முன்னாடியே ஒரு 2 ஸ்டேஷனுக்கு முன்னாடி இறங்கி நடந்தே மதுரைக்குள்ள வந்து மதுரையை பார்த்து சுற்றி பார்த்து போயிருக்காங்க. இப்படி அவருடைய வாழ்க்கை மாணவர் பருவத்திலேயே தொடர்ச்சியா வந்துட்டு அது அப்ப அவர் சொல்லும்போது சொல்ற இந்த பகுதி லால்குடி பகுதியும் திருச்சி மாவட்டமும் எப்படி பெரியார் இயக்கம் செலுத்திருந்தது சொன்னா மொத்தம் அந்த லால்குடியில 45 கிராமம். அந்த 45 கிராமத்துல 18 கிராமம் பெரியாருடைய கிராமமா இருந்துச்சு. 18 கிராமத்துல திராவிடர்கள் தான் இருந்தது என்று பதிவு சொல்றாங்க. அப்படிப்பட்ட முத்துச்செழியன் தொடர்ச்சியா அந்த வயதிலேயே எஸ்எல்சி முடிச்ச உடனேயே போராட்டத்துக்கு போறார். பெரியார் வடவர் எதிர்ப்பு மாநாடு போராட்டம் நடத்துற சென்னையில அதுக்கு போயிருந்தார். போய் ஐயாவுடைய வீட்டுல போய் எல்லாரும் வீட்டுக்கு தான் போறாங்க. கலந்துக்கிறவங்க போனா இவர் நானும் வரேன்னு அவர் சின்ன பையன் 15 வயசு ஆளு. அப்பதான் எஸ்எல்சி முடிச்சிருக்கிறார். அவர் போயிட்டாரு. போன உடனே நானும் கலந்துக்கிறேன்னு சொல்லும் போது பெரியார்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, ஐயா நான் கலந்துக்கிறேன். ஐயா உடனே சரின்னு சொல்றது. போய் லால்குடியில உங்களுடைய பொறுப்பாளர்கிட்ட கடிதம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு பெரியார். இவர் என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்கேயே உட்கார்ந்துட்டு வரவங்க போறவங்க எல்லாம் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அப்ப நான் ஜனார்த்தனம் மிகப்பெரிய கார்பெண்டர்னாலே அது ஒரு பெரிய போர் கருவி. அது அந்த அளவுக்கு 2ஆம் உலக போர்ல நடக்கக்கூடிய இது அந்த அளவுக்கு பேச்சு. கார்பெண்டர் ஜனார்த்தனம் ஒரு பேரு. அவர் இவர் எல்லாரும் பார்த்து போறாங்க. இவருக்கு ஏன் என்னைய எல்லாரும் பார்த்து போறாங்க? சின்ன பையன் ஏன் எல்லாரும் என்னைய பார்த்துட்டு போறாங்கன்னு பார்க்கும்போது கார்பெண்டர் ஜனார்த்தனம் வரும்போதுதான் தம்பி எங்கிருந்து வர்ற அப்படின்னு லால்குடி இங்கிருந்து வந்துருக்காங்க. அப்ப கேட்டாரா இவர் அவர்கிட்ட, ஐயா நீங்க எல்லாரும் பார்த்து போறாங்க என்னன்னு தெரியல அப்படின்னு. இல்ல பெரியாருடைய அண்ணா பையன் சம்பத் சம்பத் இருப்பார், அவர் மாதிரியே இருக்கிற அந்த ஜாடையில் இருக்கிற, அதனால எல்லாரும் பார்த்துட்டு போறாங்க அப்படிப்பாங்க. அப்போ ஜனார்த்தனன் தான் பெரியார் கூட்டிட்டு போய் ஐயா வந்திருக்கார் தம்பி இவர் கலந்துவிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே பெரியார் சரின்னு சொல்லி 15 வயதிலேயே அந்த வடவர் எதிர்ப்பு போராட்டத்தில கலந்துட்டு மதியில போய் கலந்துருக்கார் 15 வயசுல. அதுக்கு பின்னாடி படிக்க தொடங்குறார், திருப்பி படிக்கிறார். இப்படி எல்லா கடந்துக்காத போராட்டமே இல்லை, எல்லாத்திலையும் கலந்துட்டு வர்ற. அப்படி தொடர்ச்சியா கலந்துட்டு வரும்போது நான் சுருக்கமா பேசுறேன். அடுத்து இன்றைக்கு ஏன் இந்த தலைப்போட விடுதலை அரசு இந்த ஐயாவுடைய வீர வணக்க நாளையும் இந்த புதிய கல்விக் கொள்கை எதிர்ப்பும் கலந்து வைக்கிறேன்னு சொன்னா முத்திரை ஐயாவே சொல்லுவார், நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்கும், எது செய்தாலும் மற்றவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் சொல்லுவார். அந்த வகையில இந்த பட திறப்பும் பயனுள்ளதா இருக்குங்கிற அடிப்படையில இன்றைக்கு வரக்கூடிய ஆபத்தை உணர்த்துகின்ற இந்த தலைமுறை அவர் முத்துச்செழியன் ஐயா எந்த சமூகம் சிறப்பா வாழணும்னு பெரியார் வழி எடுத்துக்கிட்டு வாழ்ந்தார்.
செய்கிறாரோ அந்த சமூகத்துக்கு வரக்கூடிய ஆபத்தை உணர்த்துகின்ற செய்தியாக அடுத்து கஜேந்திர பாபு அவர்கள் அதை உரையாற்ற இருக்கின்றார். அதனால நாங்கெல்லாம் வேகமா சுருக்கமா பேசுவோம். அந்த வகையில ஒரு மதிப்புக்குரிய தோழர்களே, அப்படி தொடர்ச்சியா அந்த போராட்டங்களை முன்னெடுத்து வரும்போது சட்டவெளி போராட்டம் ஐயா அறிவிக்கிறார். அந்த சட்டவெளி போராட்டத்துல பாத்தீங்கன்னா இங்க லால்குடி தமிழ்நாடு பூரா தான் அதை பற்றியும் தந்தை பெரியார் திராவிடர்களும் சட்டவெளி போராட்ட வரலாறு என்று 3 தொகுதிகளோட அந்த வரலாற்று குறிப்புகளும் செய்திகளோடு ஒரு நூல் வெளியிட்டிருக்கோம். அதுவும் புகழ்ந்திருக்கும். தமிழ்நாடு பூரா எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, எந்தெந்த ஊர்ல நடந்தது, எந்தெந்த சம்பவங்கள் நடந்தது என்பதெல்லாம் அந்த மாநாட்டுடைய ஐயா பேசினது, அதுக்கு பின்னால் மாநாட்டை பற்றியான செய்தி, அதெல்லாம் தொகுத்து வந்திருக்கும். அந்த சட்டவெளி போராட்டம் இந்த உலகத்திலேயே எந்த இயக்கமும் சிறைக்குள்ள ஒரு பதவிக்கு போகாத, அரசியல் இறங்கி பதவிக்கு போகாத ஒரு சமுதாய இயக்கம் ஒரு 18 பேரை களபலியாக்குறது உலகத்தில் எந்த இயக்கம் கிடையாது. பெரியார் இயக்கம் தான் 18 பேர் களபலி, கள சாவு கண்டது. அதுல பாத்தீங்கன்னா இங்க வாலாடி பெரியசாமி சிறையிலேயே கீழவாளாடி உள்காணி பெரியசாமி பேரு, 2 பெரியசாமி இருந்தாங்க. அதை நம்ம அப்ப காலையில பார்க்கும்போது 2 பேர் வேலூர் சிறையில் ஒரு பெரியசாமி இருந்தார். அப்ப இந்த பகுதியில் 16 வயசுல இந்த பெரியசாமி இறக்குறாரு. அதே மாதிரி இந்த பகுதியில இறந்தவர்கள நன்னிமங்கலம் கணேசன். அதே மாதிரி நீங்க கேரவாளாடி பெரியசாமி 13 வயசுல தட்டப்பாறை சிறையில, தூத்துக்குடி பக்கத்துல தட்டப்பாறை சிறை. என்ன அங்க அடிச்சாங்கன்னா சிறுவர் சிறை அங்கேதான் இருந்தது. அப்போ அதனால இங்க திருச்சி சிறையில அடைக்க மாட்டாங்க. அதனால அவரை மட்டும் அங்கே கொண்டு போயிட்டாங்க 13 வயசுல. இந்த தோழருக்கு என்ன அன்னைக்கு 13 வயசு, இன்னைக்கு அவருக்கு 90 வயசு இருக்கும். இன்னைக்கு நம்ம ஐயா முத்துசெல்வியின் வயசு இருக்கும். அதனால நம்ம இப்போ அவரை சிறுவன் சொல்ல முடியாது. அன்றைக்கு சிறுவனாக இருந்த அந்த பெரியசாமி கவர்னர் வர சிறைக்குள்ள, கவர்னர் பார்வையிட வருவார் சிறைக்கு, அவர் கட்டுப்பாடு இருக்கு. அப்ப வரும்போது சின்ன பையன், நீ வேணா நான் எனக்கு அதிகாரம் இருக்கு, உன்னை சின்ன பையனா இருக்கிற அனுப்பிச்சிடுறேன், நீ வேணா போயிடுறியா அப்படின்னு கேட்பார், கவர்னர் கேட்பார். உடனே அந்த பெரியசாமி சொல்றாரு, அந்த சிறுவன் சொல்றாரு, ஐயா நான் போயிடுறேன் ஆனா நான் வரும்போது என்னுடைய நண்பன் ஒருத்தன், நாங்க 2 பேர் வரதா இருந்தோம், தாமதம் ஆயிடுச்சு, அவன் வராம போயிட்டா, அவனை கூட்டு வந்துடுறேன். எப்படிப்பட்ட போராட்டம். 13 வயசு. நான் போய் இன்னொரு நண்பன் இருந்தா அவனை கூட்டு திரும்பி வரேன். அப்புறம் தான் அவரை கொண்டு போய் தட்டப்பாறை, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தட்டப்பாறையில இருக்கிறார். அந்த தட்டப்பாறையில அன்னைக்கு சிறை கொடுமை, உணவு நீங்க சொன்னாங்கல்ல ஐயா, ஆல்போர்ட் சொன்னாங்கல்ல, புழு பூச்சிகளோடு இருக்கு. ஏன்னா வெளியிலேயே அப்போ 10 வருஷம் ஆட்சியில இங்க ரேஷனே கிடைக்காது, வெளியிலே பஞ்சம், சிறையில் எப்படி இருக்கும். ஆனா புழு பூச்சியோடு இருக்கும். ஆனா வாழ்ந்தாங்க அந்த புழு பூச்சியெல்லாம் தூக்கி போட்டு சாப்பிடலாம். அதெல்லாம் ஐயா இந்த புத்தகத்துல பதிவு பண்ணியிருக்கிறார். அந்த அப்படி இருக்கும்போது நோய்வாய்ப்படுகின்ற போது கொடுமை என்னன்னா, நோய்வாய்ப்பட்டாங்க 18 பேர், 5 பேர் உள்ளே சாகுறாங்க, 13 பேர் வெளியில வந்து சாகுறாங்க. அவங்க எல்லாம் மருத்துவமனைக்கு கொண்டு போனா, மருத்துவமனையில அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு எல்லாரையும் மன்னிப்பு கேட்க சொல்லுது. கேட்டு மன்னிப்பு கையில கொடுத்தா எல்லாரும் விட்டுட்டு வாங்குறாங்க. ஒருத்தர் கூட மன்னிப்பு கொடுக்கல. மருத்துவமனைக்கு போனா டாக்டர் அதை சொல்றாரு, நீ மன்னிப்பு கடிதம் கொடுத்தீங்கன்னா உனக்கு மருத்துவம் பார்க்கணும், இல்லைன்னா மருத்துவமும் கிடையாது. என்ன கொடுமை பாருங்க, மருத்துவமும் கிடையாது. அப்படிதான் செத்தான். மருத்துவம் பார்த்துருந்தா படிச்சிருப்பான். ஆனா அரசு அன்றைக்கு அந்த கொடூரமான செயல் செஞ்சது, மருத்துவ மூலமாக செஞ்சது. அப்படி அந்த சின்னத்தில் 13 வயசு அந்த உள்காட்டில் சொல்ற பெரியசாமி
இறந்து போற அதே மாதிரி தோழர்கள் ரெண்டு பேர் ஆசிரியர்கள், ரெண்டு பேர் ஆசிரியர்கள். ஒருத்தர் பட்டுக்கோட்டை ரெண்டு பேர் பேர் சரியா ரெண்டு பேருடைய உடலை சிறைக்குள்ளேயே போச்சிடலாம். மட்டக்குள்ள ராமசாமி, மணல்மேடு வெள்ளசாமி, வெள்ளசாமி முக்கியமா லால்குடி கோயில் தான். அந்த ரெண்டு பேரும் ஜெயிலுக்குள்ள இறக்க போறாங்க. ஜெயிலுக்குள்ள இறந்தவங்க அங்கேயே புதைச்சிடறாங்க. வெளியில விட்டா கலவரம் ஆயிரும், பெரிய என்ன 10,000 பேர் தமிழ்நாடு அப்படின்ட்டு உள்ளே புதைச்சிடறாங்க. அப்போ மணியம்மையார் பெரியார் சிறையில் இருக்க கட்சியை மணியம்மையார் நடத்துறாங்க. மணியம்மையார் வந்து அப்ப 10 வருஷம் போலீஸ் மந்திரி அவர்கிட்ட போய் முறையிட கேட்கிறாங்க, நாங்க உயிரோடு அனுப்பிச்சோமே, நீ உயிரோட கூட தர வேண்டாம், பிணமாவதான் எனக்கு பிணத்தையாவது அப்படின்னு மறியல் பண்றாங்க. அதுக்கு பின்னாடி வரலாற்றுல எந்த கட்சியும் சாதிக்காத ஒரு சமூக இயக்கம், அது பெண் தலைமையில் இயங்கின அந்த காலகட்டத்தில் புதைக்கப்பட்ட பட்டுக்கோட்டை பெரியசாமி, மணல்மேடு வெள்ளசாமி ரெண்டு பேர் உடலை திருச்சி இந்த திருச்சியில தான் சிறையிலிருந்து தோண்டி அந்த ரெண்டு பேர் உடலையும் எடுத்து கொடுக்குறாங்க. மணியம்மையார் அந்த உடலை வாங்கிட்டு 10,000 பேர் அன்றைக்கு ஊர்வலமா வந்து இன்னைக்கு ஓயாமாறு சுடுகாட்டில அவர்கள் புதைக்கப்பட்டிருக்காங்க. நினைவு சின்னம் அங்கே இருக்கு. ஓயாமாறு சுடுகாடு எதுக்காக? சாதி ஒழிப்புக்காக. அப்படி அந்த போராட்டத்துல தான் நம்ம மதிப்புக்குரிய ஐயா முத்துச்செழியன் அவர் கலந்துக்கிறார். அவர் கலந்துக்கிட்டு அவருக்கு 18 மாதம் தண்டனை. அந்த 18 மாத தண்டனையை அவர் ஏற்றுக்கிறார். யாருமே மன்னிப்பு கேட்கல. அது என்ன சிறப்புன்னா, பெரியார் ஒரு 19 முறை சிறை போயிருக்காரு. 19 முறை வைக்கத்துல காலில் விலங்கு போட்டு வச்சிருக்காங்க. தனி கொட்டடைகள் அடிச்சு அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஆனால் ஒரு முறை கூட அவர் வக்கீல் வச்சு நான் இந்த தப்பு செய்யல, அதுக்கு காரண காரியங்களை சொல்லி அதை ஏதாவது காரணத்தை சொல்லி நான் அதுல இருந்து விடுதலை அவர் வழி இருக்கா, சட்டத்துல இடம் இருக்கா அப்படின்னு வக்கீல வச்சுக்கிட்டு ஓட்ட உடசல் எதற்காக தேடி பார்த்து வக்கீல் வச்சு வாதாடுறதே கிடையாது. வக்கீலே வச்சதில்லை. பெரியார் 19 முறையும் வக்கீலே வச்சதில்லை. அதை விட பெரியாரை போல இன்னைக்கு பெரியாரை ரொம்ப சாதாரணமா பேசுறாங்களே, ஆனால் பெரியாரை போல ஒருவர் கூட இன்னைக்கு நாம் பார்க்க முடியாது என்று சொன்னா, இங்க ஒரு கலெக்டர் திருச்சியில், அதுவும் திருச்சி தான், அந்த கலெக்டருக்கு அவர் தாழ்த்தப்பட்டவர்களால அன்னைக்கு பார்ப்பன பத்திரிகை அவரை தவறா எழுதிச்சுன்னு உடனே அவரு கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்த அவர் மேல. அந்த கோர்ட்டு ஹைகோர்ட்டு அந்த தீர்ப்பை எதிர்த்து பெரியார் மேடை போட்டு பேசுறார். அதனால அவமதிப்பு வழக்கு போடுறாங்க, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. போய் அதே கோர்ட்ல போய் நிற்கும் போது அவர் நான் பேசுறது சரி, நான் பேசுறது தான் சரி, நீங்க அன்னைக்கு சொல்லும் போது என்ன சொல்றாரு, எல்லாம் நான் தப்பே பண்ணலைங்க, மன்னிச்சிருங்க, அதாவது குறைச்சி கொடுங்க, ஏதோ ஒரு காரணக்காரங்க வாய்தாவது கொடுங்க, நான் சுப்ரீம் கோர்ட்ல பாத்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் சொல்லல. என்ன சொன்னார் தெரியுமா, இங்க நான் இந்த பேசுனதை சரி, இதுக்காக தான் இதை பேசினேன், என்னுடைய வாதம் இதுதான், இதுக்காக நீங்க அதாவது எனக்கு எதிர்த்து பேசக்கூடிய அரசு வழக்கறிஞர் பார்ப்பனர் என்னை இன்னைக்கு ஆளுகின்ற ராஜாஜி பார்ப்பனர், இன்றைக்கு நீதிபதியை பார்த்து நீங்க ஒரு பார்ப்பனர், இவ்வளவு ஒரு பார்ப்பனர்களே இருக்கக்கூடிய இந்த நாட்டில இந்த நேரு பார்ப்பனர், இந்த நாட்டில நீதிமன்றத்தில நான் என்ன நீதி எதிர்பார்க்க முடியும்? அதாவது அந்த புத்தகத்துல நீதி கேட்டது யாரால் அந்த புத்தகம் நம்ம வாய் படிச்சு பார்க்கணும். அதுல சொல்றாரு, பார்ப்பான் வாழ்கின்ற கருப்புலி வாழ்கின்ற காடும் பார்ப்பான் வாழ்கின்ற நாடும் ஒன்றுதான். கருப்புலி வாழக்கூடிய நாடும் பார்ப்பான் வாழக்கூடிய நாடும் ஒன்றுதான் என்று சொல்லி இதுல நான் நீதி எதிர்பார்க்க முடியாது சொல்லிட்டு
இது வரைக்கும் யாரும் சொல்லாத, நீதிமன்றத்தில் கேட்காத ஒரு வரியை சொல்றாரு. என்னன்னா, நீதிபதி அவர்களே, நீங்கள் உங்களுக்கு என்னை தண்டிச்சா உங்க மனசு எவ்வளவு சந்தோஷப்படுமோ, உங்க சந்தோஷத்துக்கு உங்க விருப்பத்துக்கு எனக்கு தண்டனை கொடுங்க. யாராவது தண்டனை கேட்டு வாங்கியிருப்பாங்களா? பெரியார் கேட்கிற, உங்க விருப்பத்துக்கு உங்க ஆசைக்கு எனக்கு தண்டனை கொடுங்க. அது கேட்டு வாங்கினார் பெரியார். ஒருபோதும் அவருடைய ஜாமீன் வக்கீல வச்சு வாதாடுறதே கிடையாது. செஞ்சது சரி, சட்டப்படி தப்புனா வேணா திருப்பி எழுதிக்கணும் அப்படின்னு சொல்ற. இன்னைக்கு கூட ஏதோ ஒரு ஆடு பேசலாம் திருச்சியில. அந்த ஆடு ஒரு 2 மணி நேரம் மண்டபத்தில் வச்சிருக்காங்க. மண்டபத்தோடு கொடுக்க வேண்டியிருக்க மாட்டாங்க. சேர் போட்டு பேண்ட் போட்டு அவர் வேண்டிய டீ காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த 2 மணி நேரம் வச்சதுக்கு எனக்கு விமானத்துக்கு லேட் ஆச்சு, நான் ஊருக்கு போகணும், எனக்கு விடுங்கன்னு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, நீ எல்லாம் நாட்டுக்கு வந்து ஒரு மாநிலத்தை ஆள போற, 2 மணி நேரம் மண்டபத்தில் உட்கார முடியாது. முத்துச்செடியில் இருந்த சிறையெல்லாம் அவனுக்கு தெரியுமா? எப்படிப்பட்ட சிறை? நாங்கெல்லாம் நானும் ஒரு ஏற்கனவே 5-6 வருஷம் சிறையில் இருந்துட்டேன். 6 வருஷம் கூட்டி கழிச்சு பார்த்தா அவரு 25 தடவை ஜெயிலுக்கு போயிருப்பா, தண்டனை பெற்று அதுல ஒரு 5-6 வருஷம் இருக்கும் கணக்கு போட்டா. ஆனா நாங்க போன ஜெயிலாம் பழைய ஜெயில் இல்லை, அதுக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி வந்த ஜெயில். அதனால ஜெயில் எல்லாம் பெரிய அளவில் மாறிடுச்சு. உள்ள பாத்தீங்கன்னா கக்கூஸ், அந்த கக்கூஸ் தான் ஜெயில மிகப்பெரிய தண்டனை. முதல்ல அதுல எழுதி பார்ப்பாங்க, நீங்க புத்தகத்தை இது போன்ற வரலாறுகளை படிச்சா அவரின் வரலாறு மட்டுமல்ல, அன்னைக்கு இருந்த சமூகத்தின் வரலாறு தெரிஞ்சுக்கலாம், அன்னைக்கு இருந்த நாட்டின் வரலாறு தெரிஞ்சுக்கலாம், அன்னைக்கு இருந்த சமூக வரலாறு, அன்னைக்கு இருந்த சட்டம், நீதிமன்றம், எல்லா மக்கள் நிலை எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட வரலாறு இருக்கக்கூடிய வரலாறு. அது பாத்தீங்கன்னா கக்கூஸ் இருக்காது ஜெயிலுக்குள்ள. இப்ப இருக்கிற மாதிரி பிளஸ் அவுட் எல்லாம் கிடையாது. குழி வெட்டி வச்சிருப்பாங்க, அதுக்கு பேர் காந்தி கக்கூஸ். குழி வெட்டி வச்சிருப்பாங்க. குழி வெட்டி வச்சா பலகை போட்டிருப்பாங்க, இடையில 2 பலகை இடையில உட்கார்ந்து போகணும். ஒரு அந்த ஜெயில எத்தனாயிரம் பேரு? 1000 பேர், 2000 பேர். ஒரு 4-5 குழியா வெட்டி வச்சிருப்பாங்க. அது போலதான் அத்தனை பேரும் போகணும். என்ன ஆகும் பார்த்தா அப்படியே கொசு ஈயா இருக்கும். உட்கார்ந்தாவே வரும், அப்படியே ஆளை தூக்கிட்டு போயிடும். அப்படிப்பட்ட கழிப்பிடம் தான். அதே மாதிரி இதுக்குள்ள கொட்டடை தான் சொல்லுவோம். ஜெயில இருக்கிற ரூம் கொட்டடையில 2 சட்டி தருவாங்க. உள்ள காலையில 6 மணிக்கு அடிச்சா, மாலையில 6 மணிக்கு அடிச்சா திரும்ப காலையில தான் திறந்து வருவோம். அந்த 12 மணி நேரம் உள்ளதா இருக்கும். அந்த 12 மணி நேரம் இருக்கும்போது ஒண்ணுக்கோ வெளிக்கோ வந்தா ஒரு சட்டி அதுல போகணும், தண்ணி குடிக்கிறது ஒரு சட்டி. நாங்கெல்லாம் அதை ஜெயிலுக்கு போனா அதுக்கு தகுந்த மாதிரி வாழ கத்துக்கணும். அதுக்காக நாங்க என்ன பண்ணுவோம்னா அந்த சட்டி 2 பயன்படுத்தணும். ஏன்னா சமயத்தில் மாறி போச்சுன்னா ஒண்ணுக்கு ஒரு சட்டியா தண்ணி குடிக்கிற சட்டியா தெரியாம மாறி. அதனால 6 மணிக்குள்ள போனா காலை 6 மணி வரைக்கும் தண்ணி குடிக்காம அல்லது சிறுநீர் வராம பழக்கப்படுத்திக்கணும். பகலே எல்லாம் முடிச்சுக்கணும். அப்படி சிறை வாழ்க்கையை கத்துக்கணும். அப்படித்தான் அந்த கொடுமை உள்ள எல்லாம். இப்ப அப்படி இல்லை. கலைஞர் முதல் சிறை நிறுத்தம் மிகப்பெரிய அளவில் பண்ண. வெளியில இருக்கிறது மட்டும் இல்ல, ஜெயிலுக்கும் விழிவு திராவிட ஆட்சியில அமைச்சு. என்னன்னா உள்ள பாத்தீங்கன்னா பிளஸ் அவுட் இருக்கு. நம்ம வீடுகள்ல கூட பெரும்பாலும் பிளஸ் அவுட் இருக்காது. ஆனா ஜெயில் கொட்டடைக்குள்ள பிளஸ் அவுட் இருக்கு. ஃபேன் இருக்குங்க ஜெயிலுக்குள்ள. எத்தனை வீடுல நமக்கு வாய்ப்பு இருக்கு, உள்ள ஃபேன் இருக்கு. இதெல்லாம் இப்ப இருக்கு. ஆனா அன்னைக்கு இந்த கொடுமையினாலேயே பெரும்பாலான பேர் இறந்து போனாங்க. இந்த போராட்டத்துல வரலாற்றை அது தனியா நம்ம பேசுறோம். அவ்வளவு பெரிய வரலாறு அங்கே இதே பகுதியில் தான் நினைக்கிறேன். ஒரு திருமணம் வாங்கி அந்த 2வது நாளே சிறைக்கு போற ஒரு சாதாரண கூலி தொழிலாளி போயிட முன்னாடி அவருடைய மனைவி போய் அவங்க ஊரை வேற ஒரு சிறையில் வச்சிருவாங்க. அவங்கள கொண்டு போய் பார்க்க முடியாது, செலவு பண்ணிட்டு போக வாய்ப்பு இல்லை. அதனால அவர் அங்கிருந்து கடிதம் போடுறாரு மனைவிக்கு, காதல் மனைவி திருமணம் மனைவிக்கு எழுதுறாரு, நீ பார்க்க வர வேண்டாம், நீ செலவு பண்ண முடியாது, வர வேண்டாம் அப்படிங்கும் போது அவரு
பார்க்க வர வேண்டாம்னு சொன்னதே அவருக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு மனநிலை பாதிக்கும். அந்த அம்மா தனிமையில வேற போகும். ஏன்னா கூலி தொழிலாளி, அவங்களுக்கு வருமானம் இல்லை. எங்கேயாவது வேலைக்கு போனாதான் கூலி வேலை தேடிட்டு வேற ஊருக்கு போன அந்த அம்மா எங்க போச்சு என்னாச்சுன்னு தெரியல. இவர் விடுதலை வரும்போது மனைவி இல்லை, இவர் பைத்தியமா இந்த தோழர். இப்படி ஏராளமான வரலாறு இந்த சட்டரி போராட்டத்துல. அதுல ஐயா முத்துச்செழியன் பாத்தீங்கன்னா இது ஒரு சம்பவம் என்னன்னா, அவங்க அப்பா இவங்க வசதியான குடும்பம். வசதினா அவங்க தாத்தாவுக்கு 100 ஏக்கரா நிலம் இருந்தது. 100 ஏக்கராவும் நெல் விளையிற பூமி, நஞ்சை நிலம் 100 ஏக்கரா இருக்குது. அது முத்துச்செழியனுடைய குடும்ப பங்கா மட்டும் 40 ஏக்கரா இருக்கு. அதனால இவங்க அப்பா என்ன பண்றாரு, இவர் பிஏ படிச்சவர். அப்பெல்லாம் பட்டதாரிக்கும் டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் கட்டினா உள்ள சிறப்பு வகுப்பு கொடுப்பாங்க, ஏ கிளாஸ் கொடுப்பாங்க. ஏ கிளாஸ்னா கட்டில் கொடுப்பாங்க, வேன் எடுக்கும், நல்ல உணவு கிடைக்கும், அதுக்காக கொடுப்பாங்க. அதனால ஏ கிளாஸ் கேட்டு இவர் கேட்காமையே அவருக்கு அதனால அவங்க அப்பா என்ன பண்றாரு, வக்கீல வச்சு அவர் மெடிசின் போட்டுறாரு. போடும்போது மகன் இந்து மதத்தை சார்ந்தவன், அவரு இந்த மாதிரி பட்டதாரி படிச்சிருக்காரு, அதுதான் எழுதி போட்டுறாரு. ஆனா இவருக்கு கோர்ட்டுக்கு வச்சு அழைச்சி விசாரிக்கும் போது நீதிபதி அவர் கேட்கிறார், என்னையா நீங்க திராவிட கழகத்துக்காரங்க, மதம் இல்லை ஜாதி இல்லைன்னு சொல்றவங்க, உங்க அப்பா இந்து மதம் சொல்லியிருக்காரு, ஏத்துக்கிறாங்க போது இது தவறுங்க, எனக்கு உடன்பாடு இல்லை, என்னை கேட்காம போட்டுட்டாரு, நீங்க அதெல்லாம் கிளாஸே வேண்டாம், எல்லா மாதிரியுமே நான் எடுத்துக்கிறேன், எனக்கு வந்து தனி சிறப்பு மருத்துவெல்லாம் வேண்டாம், எல்லா மாதிரி எடுத்துக்கிறேன், இந்த பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு முத்துச்செழியன் மனு போட்டுருக்கேன். அப்பா போட்ட இது என்னாச்சுன்னா, அடுத்த நாள் இந்து பேப்பர்ல பாப்பா எங்க வழி எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க, உடனே எடுத்து போட்டுறான். இந்த மாதிரி ஜாதி ஒழிப்புக்காக போன பெரியார் இயக்கத்துக்காரங்க நான் இந்து மதத்தை சார்ந்தவன் போட்டல மனு கொடுக்குறாங்க அப்படின்னு போட்டுறாங்க. அது அப்புறம் பரோட இடையில வந்து பெரியார் பார்த்து பார்க்கும்போது பெரியார் கிட்ட வருத்தப்படுற, ஐயா நான் அதை எங்க அப்பா தவறுதலா போட்டாரு, நான் அதை வேண்டாம்னு மனு கொடுத்துட்டேன், அது ஏற்றுக்கல, அது வந்து நான் நடக்கல, வகுப்பு கிடைக்கல, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த பெட்டிஷனை, ஆனாலும் இந்துக்காரன் தப்பா போட்டிருக்காயா அப்படின்னு ஐயா கிட்ட சொல்ற, அதை நம்ம கண்டிக்கணும்யா, கண்டிச்சு விடுதலை எழுதுங்கய்யா அப்படிங்கிற ஐயா சொல்றாரு. இவரை பார்த்து யோ முடியா, நான் இவ்வளவு போராட்டத்தை 3 வருஷமா கட்டமைச்சு மாநாடு நடத்தி 10,000 பேர் ஜெயிலுக்கு அனுப்பிச்சேன். நான் என்னுடைய பேர் இதுவரைக்கும் இந்துல வந்ததில்லை, உன் பேர் உன் பேர் வந்திருக்கு, இந்துல வந்திருக்கு, சந்தோஷப்படு முடியா அப்படின்னா ஐயா அவர் ஒரு பதிவு பண்ணியிருக்கார். எப்படி ஏராளமான செய்திகள் அவர் போராட்ட வரலாறாக கொடுத்திருக்காரு. நீங்க புதிய கல்விக் கொள்கையை பற்றி இன்றைக்கு மும்மொழி கொள்கை வந்திருக்கு. ரெண்டுமே புதிய கல்வியும் சரி மும்மொழி கல்வியும் சரி ரெண்டுமே 2 குழந்தைகள், ரெண்டும் ஒண்ணுதான், 2 குழந்தை ஒண்ணுக்கு ஒண்ணு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இது வந்திருக்கு. மும்மொழி பாத்தீங்கன்னா அண்ணாமலை பேசுற, நீங்க ஹிந்தி தெரியாம வடநாட்டு போனா தொடர்ந்து பாருங்க, ஏதாவது ஒரு மொழி தெரிஞ்சா அது எந்த அளவுக்கு ஒரு உயர்வான பணிக்கு அது பயன்படுறோம். இவர் என்ன சொல்றாரு, வடநாட்டுக்கு போனா ஹிந்தி தெரியாம எப்படி வெளியே போவ, கக்கூஸ் போவ, நீ எப்படி போவே அப்படிதான் போவோம், நாங்க முன்னாடியில போவோம், பின்னாடிதான் போவோம். ஏன்னா இருக்கிறதுக்கு மொழி, இருக்கிறது 1ஆம் கிளாஸ் குழந்தைகளை பார்த்தா, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போற குழந்தைகளை கேட்டு பாருங்க, 1க்கு போறதுனா எப்படி 1 கையை, 2க்கு போறதுனா இதுதான் நாம ஸ்கூல்ல வாத்தியார் போர் அடிக்கிறாங்கன்னா உடனே 2க்கு போறேன்னு கை காட்டுவோம், ஒன்னா ஓடிடுவோம் வெளியே. இருக்கிறதுக்கு மொழி. அதே மாதிரி அவன் ஹிந்தி பேர் வர்றாங்க, லட்சக்கணக்கான பேர், அவெல்லாம் தமிழ் படிச்சுட்டா வரலாம், அத்தனை பேர் இங்கதான் வரலாம். இது ஒண்ணு போதும், ஹிந்தி இங்க எழுதலாம் போகுது, நம்ம பெரிய விளக்கமே வேண்டாம்.
வடநாட்டிலிருந்து வர்ற அந்த இளைஞர்கள் அவங்க யாரும் நம்ம கிண்டல் கேள்வி பண்ண வேண்டாம். அவங்க உழைப்பு நமக்கு தேவை. நம்ம தமிழ்நாட்டில் பெரிய கட்டுமானங்களையும் தொழிற்சாலைகளையும் நமக்கு உற்பத்திக்கு காரணமாக அந்த உழைப்பாளிகள் நமக்கு பயன்படுறாங்க. நாம அவங்களை மதிக்கிறோம், மரியாதைப்படுறோம். அவங்க மேல ஆத்திரமோ கோபமோ படுறதில்லை. ஆனா அந்த இந்திங்கிறது சொல்றான் பாருங்க, அந்த ஹிந்தி அது வேண்டாம்னு சொல்றதுக்கு அவங்களே உதாரணம். ஏன்னா அவன் ஏன் இங்க வர்றான், வேலை கிடைச்சா ஏன் இங்க வர்றான்? அப்ப ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்காதுங்கிறது உதாரணமே அவன் தான், வடநாட்டுக்காரன் தான். அவனுக்கு பேசதான் தெரியும், எழுத படிக்க தெரியாது அந்த தோழனுக்கு. அதான் அவன் வடநாட்டுடைய நிலைமை. ஆனால் இங்க நம்ம ஏமாற்றுவது உங்களை உயர்த்துவதற்கு உங்க மொழிக்கு படிச்சா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், உயர்வு படுத்தலாம் என்பதுதான் அல்ல. இந்த நாட்டை அழிவுபடுத்துவது, தமிழ்நாட்டை அழிவுபடுத்துவது, நம்முடைய கலாச்சாரத்தை அழிவுபடுத்துவது. இப்ப பாத்தீங்கன்னா பல மொழிகள் அழிஞ்சு போச்சு. பல மொழிகள் இந்தினா பீகார்ங்கிற மாநிலத்துல அது ஒரு தேசிய இனம். அந்த மொழி பீகாரினா நம்ம நினைச்சுக்கிறோம் இந்தி தான். இந்தி ஒரு தேசிய மொழியா இல்லை, பீகார் வேற மொழி. அங்க மைதிலிங்கிறது தான் பீகாருடைய மொழி. மராட்டியத்துல மராட்டியர் தான் அந்த மொழி. அதே மாதிரி ஒரிசால ஒரியாங்கிறது அவருடைய மொழி. அங்கே அந்த மொழியே இல்லை. எல்லாம் இந்திக்கு பக்கத்துல இருக்கிறதுனால எல்லாம் இந்தி கத்துக்கிட்டா, இந்தி பேசுறா, அந்த மொழி அழிஞ்சிருச்சு. அது ஒரு பெரிய உதாரணம் சொல்றாங்க. சினிமா இருக்கு நம்ம ஊர்ல, விடுதலை அரசுதான் அழகா சொல்லுவார். நம்ம சினிமா தமிழ்நாட்டுல ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார், கேரளால மோகன்லால் மம்முட்டி சூப்பர் ஸ்டார், அங்கே ஆந்திராவில் சூப்பர் ஸ்டார் இருக்காங்க, கர்நாடகாவில் சூப்பர் ஸ்டார். ஆனா பீகார் சினிமாவில யார் சூப்பர் ஸ்டார், ஒரிசாவில் யார் சூப்பர் ஸ்டார், மேற்கு வங்காளத்தில் யார் சூப்பர் ஸ்டார், வடநாட்டுல யாருமே சூப்பர் ஸ்டார் இல்லை. காரணம் அந்த மொழியில சினிமா இல்லை. அந்த சினிமா கலை இலக்கியம் அழிஞ்சிருச்சு. அந்த இடத்துல இந்தி பிடிச்சிருச்சு. இந்த திரைப்படம் தான் அவங்களுக்கு ஆயிடுச்சு. அதனால அந்த மொழிக்குன்னு ஒரு திரைப்படம் இல்லை. அதனால அந்த மொழிக்கு நடிக்கிறது. அதனால சூப்பர் ஸ்டார் இல்லை. அப்ப அந்த மொழியெல்லாம் அழிஞ்சு. அப்படித்தான் நம்ம மொழி அழிஞ்சு போகும். நம்ம கூட படிக்கிறது கஷ்டமே இல்லை. நம்ம எத்தனை மொழி வேணாலும் தேவை இருந்தா படிச்சுக்கலாம். ஆனால் இந்த மொழியை படிச்சா நம்ம அழிச்சிடும், நம்ம பண்பாட்டை அழிச்சிடும். இன்னும் சொல்ல போனா அமெரிக்காவிலிருந்து இருக்க ட்ரம்ப் ஆயிரக்கணக்கில் இப்ப அனுப்பிச்சுடாப்புல இங்க ஒரு ஐயர், இங்க ஒரு பாப்பா கைது பண்ணி வண்டியில ஏத்துனா இது நாய் வண்டி ஏறமாட்டேன், நாய் வண்டி ஏறமாட்டேன். அமெரிக்காவிலிருந்து அனுப்புற ஆயிரக்கணக்கான நாய் வண்டி விமானம். அந்த விமானம் என்ன, நாய் வண்டியும் மாடுகளும் ஏற்ற விமானம். அதுல ஏற்றி அனுப்புறான். இந்திய குஜராத்காரன் பஞ்சாப்காரன் ஏற்றி அனுப்புறான். அவங்க அதுல நான் ஏன் சொல்ல வரேன்னா, அங்க விலங்கு மாட்டி அனுப்புறான். அங்க வர்ற ஆயிரக்கணக்கான இந்தியர்கள ஒருத்தர் கூட தமிழன் இல்லை. ஒருத்தர் கூட அமெரிக்காவிலிருந்து விலங்கு மாட்டி அனுப்புறதுல ஒருத்தர் கூட தமிழர் இல்லை. எல்லாம் குஜராத்தி, எல்லாம் பஞ்சாபி. அப்போ என்ன காரணம், நம்மால அமெரிக்காவில் இல்லையா என்பதில்ல, இங்கே இருக்காங்க பாருங்க. இவங்க குடும்பத்திலே 4-5 பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. ஐயா புதுச்சேரி குடும்பத்தில் லால்குடியில நூற்றுக்கணக்கான பேர் இருப்பாங்க. திருச்சியில் ஆயிரக்கணக்கான பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க. நாமெல்லாம் படிச்சு பட்டம் வாங்கி அந்த அரசை அழைச்சி நாம போய் அங்க வேலைக்கு போயிருக்கோம். அது காரணம் ஆங்கிலம், அது காரணம் இங்கிலீஷ். ஐயா சொன்னார்கள் இன்னைக்கு குழந்தைகளோட இங்கிலீஷ்ல பேசு, வேலைக்காரனோட இங்கிலீஷ்ல பேசு அப்படின்னு. ஏன் நம்ம உடனே பெரியார் பாத்தியா தமிழ் மேல பற்றே இல்லை, தமிழ பற்று இல்லாமல் தமிழன் மேல பற்று, தமிழ் மொழி மேல பற்று இல்லை, தமிழன் மேல பற்று, தமிழ உயரணுங்கிற ஆசை. தமிழன் உயர்வதற்கு என்ன வேணும் இது சிந்திச்சாரு. நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்துல பிச்சை கூட எடுக்க முடியாது பெரியார் சொன்னாரு. தமிழ் படிச்சாங்க ஏதோ அந்த அம்மாவுக்கு தமிழ் மேல அக்கறைன்னு எல்லாம் நினைச்சுக்கிறீங்க. தயவு செய்து வேண்டாம், நீங்க அக்கறை காலத்துல போயோ அல்லது பாப்பன் எடுத்துக்கோ கேட்டு பாருங்க. ஒரு பாப்பா கூட தமிழ் வழியில படிக்கிறது இல்லை. தமிழ் வழியில அந்த பாப்பானும் படிக்கிறது இல்லை. தமிழ் வழியில படிக்கிறது கூட நம்ம பிற்படுத்தப்பட்டவங்களாம்.
அவ தமிழ்ல படிக்கிறது இல்லை, தமிழ் மொழியும் படிக்கிறது இல்லை, தமிழ் வழி கல்வியும் படிக்கிறது இல்லை. இன்னும் சொல்ல போனா ஐயா தான் மற்ற அடியா அடிச்சாரு, பேச மாட்டான். ஒரே தமிழை கேவலப்படுத்துறீங்களா, தமிழுக்கு இடம் இல்லையான்னு கோவப்படுவாங்க. நீங்க குழந்தைகளை கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு வளர்ந்து வரும்போது என்ன படிக்க போறேன்னு கேளுங்க, என்ன படிக்க போறேன்னு கேளுங்க. இன்ஜினியரிங் படிக்கிறேன், டாக்டர் படிக்கிறேன், இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறி வந்துருச்சு, மாறி விஞ்ஞானி ஆக போறேன் அப்படின்லாம் சொல்லுவோம். அப்துல் கலாம் கூட அவர் கனவு நான் சொன்னார் பாருங்க, கனவுட்டே போயிட்டார் அவரு. அந்த சொல்லும் போது கூட அரசியல்வாதி ஆகணும் அப்படிதான் சொன்னார். இதுதான் குழந்தைகள். எந்த குழந்தையாவது தமிழ் படிச்சு புலவனாக போறேன் அப்படின்னு எந்த குழந்தையாவது சொல்லியிருக்காங்க? எந்த குழந்தையாவது நான் தமிழ் படிச்சு புலவனாக போறேன், பெரிய புலவராக போறேன் எந்த குழந்தையாவது சொல்லுறாங்க? வேற ஒன்றும் இல்லை, அது வேலை வாய்ப்பு குறைவு. அதுக்காக பெரிய வேலை வாய்ப்பு இதுல இருக்குங்கிறதுனால நமக்காக தாழ்வா நான் சொல்லலை, நான் நடைமுறையில சமூகத்துக்கு வழக்கத்துல சொல்றேன். அப்போ மற்றது டாக்டர் என்ஜினியர் எல்லாமே ஆகும் நினைக்கிறது. அப்போ ஆங்கிலம் படிக்கணும். அதனாலதான் ஐயா ஏன் சொல்றாருன்னா, பிரிட்டிஷ்கார் வந்த போது அவன் தான் வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுக்கும் போது அவன் வந்த உடனே அவனுக்கு அவன் ஆங்கிலம் தெரிஞ்சது ஆங்கிலம். ஆனா ஆங்கிலம் தெரிஞ்சவன் பக்கத்துல வச்சுக்கணும். அவன் பூரா பாப்பா தான் இங்க படிச்சிருந்தான், அவனை சேர்த்துக்கிட்டான். நம்மளால போதையாரா இருந்தாலும், செட்டியாரா இருந்தாலும், தேவரா இருந்தாலும், கவுண்டர், தலித்து யாரா இருந்தாலும் நம்மளால நெருங்க முடியல. காரணம் நமக்கு ஆங்கிலம் தெரியல, நாம படிச்சது இல்லை. அதை பார்த்துதான் பெரியார் ஆத்திரப்பட்டார். ஏன் எங்க ஆள் இல்லை, எங்க ஆளுனா கருப்பு சட்டை போட்ட எங்க லட்சணம் இல்லை, எங்க ஆளுனா என் கருப்பு சட்டை போட்ட வீரன் இல்லை, இதற்காக அல்ல. எங்க சமூகத்திலிருந்து உட்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவங்க இல்லையே போது நீங்க படிக்கல, ஆங்கிலம் தெரியல போதுதான் ஐயா உடனே நாளைக்கே வரணும். என்ன பண்றது, மெதுவாதான் வராது, சீக்கிரமா வா. இதுக்காக இங்கிலீஷ்ல பேசு, பள்ளிக்கூடத்தில் சொல்லி தரது மட்டும் பார்த்தாது, வீட்லயும் பேசு, வேலைக்காரிகளோட பேசு, குழந்தைகளோட பேசு, சீக்கிரமா ஆங்கிலம் கத்துக்குவோம், ஆங்கிலத்தை கத்துக்குவோம். அவதான் மேல வர முடியும். இதற்காக ஐயா ஆங்கிலம் கத்துக்க என்று சொன்னார். அவருடைய விளைவு அன்னைக்கு ஐயா சொல்லி நாடுகள் பாத்தீங்கன்னா கல்விக்கு இந்த இயக்கம், திராவிட இயக்கம், நீதி கட்சி இங்கே மாவட்ட செயலாளர் வைரமுத்து பேசினார்ல, ஆதி திராவிட பள்ளியில படிச்சேன்னு. இந்த ஆதி திராவிடர் பள்ளின்னு உருவாக்குறது நீதி கட்சி தான், நீதி கட்சி தான் உருவாக்குச்சு. அவ பள்ளிக்கான தேர்வு பள்ளிகள் கட்டும் போது தயவு செய்து வரலாறு தெரிஞ்சுக்கங்க. நீங்க எல்லாருக்கும் கல்வி கிடைச்சது, படிக்கிறோம், ஏதோ தன்னால வந்துருச்சு, அப்பா அம்மா சம்பாதிச்சு படிச்சிருக்கோம்னு நினைக்காதீங்க. அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தது நீதி கட்சி, அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தது திராவிட இயக்கம். அந்த வழியில் வந்த பெருந்தலைவர் காமராஜர். இதனால நம்ம படிச்சோம். அது எப்படி எப்படி எல்லாம் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது நீதி கட்சியில பள்ளிக்கூடங்களை கட்டணும்னு உத்தரவு போடுறாங்க. பள்ளிக்கூடங்களை கட்டும் போது எப்படிப்பட்ட உத்தரவு இருக்குன்னா, ஆதி திராவிடர் பட்டியலின மக்களை ஒரே வரைக்கும் ஆதி திராவிடர் சொல்றாங்க. ஆதி திராவிடர்கள் எளிமையா படிக்கக்கூடிய வாய்ப்பா அந்த பள்ளிக்கூடங்கள் அமையணும். அகநாட்டுள்ள பள்ளிக்கூடம் இருந்தா ஆதி திராவிடர்கள் உள்ள போக முடியாது. மேற்குடி மக்கள் வாழக்கூடிய பகுதியா இருந்தா ஆதி திராவிடர் உள்ள போக முடியாது. ஆதி திராவிடர்கள் எளிமையாக பள்ளிக்கு போகக்கூடிய இடமா பார்த்து தேர்ந்தெடுத்து பள்ளிக்கூடம் கட்டணும்னு ஒரு உத்தரவே போட்டது நீதி கட்சி ஆட்சிகள். ஒரு உத்தரவே போட்டாங்க. இதெல்லாம் பார்த்து பார்த்து போட்டாங்க படிப்புக்காக. அப்படிப்பட்ட இயக்கம் படிச்சு வந்தவங்க இன்றைக்கு. அதனாலதான் நாம இப்போ வடநாட்டுல இருந்து இங்க வேலைக்கு வரலாம் பாருங்க. அங்க என்ன பஞ்சமலைக்கு போனோம்னா நம்ம அப்படித்தானே நம்ம போகும்போது நம்ம சொன்னாங்க. நாம் அப்படி இருந்தவங்க தானே. நம்ம சமூகம் இன்னும் அரியலூர், பெரம்பலூர் அப்படிதான் இருந்துச்சு. ஒரு காலத்துல ராமநாதபுரம் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம் ஆங்கிலேயன் கப்பலா ஏத்தி ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பிச்சான், பர்மாவுக்கு அனுப்பிச்சான். ஒரு கதையே தெரியுமில்ல, 2ஆம் உலக யுத்தத்துல ஜப்பான் பர்மாவும் சேர்ந்து ஒரு ரயில் பாதை அமைக்கிறாங்க. அதுல இந்த உலகம் பூரா வந்த அடிமை தொழிலாளர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க ஆயிரக்கணக்கான பேர் அடிபட்டு, அந்த அடிமை வேலையில அடிபட்டு கற்கள் உருந்து காலநிலை ஒத்துக்காம காலராவுல பிளேக் நோயில கொசுக்கடியில ஆயிரக்கணக்கான பேர் செத்துக்காங்க. கதையே ஆயிரக்கணக்கான பேர் அந்த ரயில் பாதை அமைக்கின்ற பணியில செத்து போனாங்க. அப்ப
அப்படி ஏன் முல்லை பெரியார் கட்டுறதுக்கு முன்னாடி இப்ப முல்லை பெரியார்ல அந்த பதவி அது சங்கிகளுக்கு அறிவு எவ்வளவு பாருங்க. முல்லை பெரியார்னு சொன்னா அதை கட்டுறது பெண்ணிக்கு இதுக்கு எதுக்கு பெரியார் பேர சொல்றான் அப்படின்னு சங்கியை புலம்புறான். சங்கிக்கு தூங்கும் போது கூட பெரியார் நோண்டிட்டே இருப்பாரு, பெரியார் குழஞ்சிக்கிட்டே இருப்பாரு. அது பெரிய ஆறு, முல்லை பெரிய ஆறு, அதுதான் நான் சொல்றோம். பெரிய ஆறுன்னு தான் சொல்றோம். அவனுக்கு பெரியார் பெரியார்னே கேட்கும். அத சொல்றான். அப்படி அந்த முல்லை பெரியார அந்த வெண்ணிக்கு கட்டுறதுக்கு முன்னாடி ராமநாதபுரம், மதுரை அந்த மாவட்டங்கள்ல பஞ்சம், உள்ள புளியை தின்னுட்டு இருந்தாங்க, எளிய தின்னுட்டு இருந்தாங்க. அந்த அளவு பஞ்சம், தண்ணி இல்லாம இந்த தண்ணீர்லாம் கடலுக்கு வீணா போகுது. அதைத்தான் கிறிஸ்தவர்கள் வந்து இந்த நாட்டை கெடுத்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ஆங்கிலேயன் கூட சொல்ல வந்தான், ஆங்கிலேயன் சொல்ல வந்தான், பொருளாதாரம் சொல்ல வந்தான். அதே நேரத்துல சமூக மாற்றத்தையும் செஞ்சான். அதுல ஒண்ணு வெண்ணிக்கு கட்டின அந்த அணை, அந்த பெரியார் அணை. அந்த அணை கட்டின பின்னாடி இப்போ 5 மாவட்டங்கள் செழிப்பாரு. அது கட்டுறதுக்கு முன்னாடி எல்லாருமே பஞ்சம் பழைக்கிறதுக்கு கப்பல்லையும் போட்லையும் வெளிநாடுகளுக்கு இங்கிருந்து கூலிகளா ஆப்பிரிக்காவுடைய தோட்டங்கள்ல இன்னைக்கு இதுல மலையக தொழிலாளர்கள் தமிழர்கள் என்று சொல்ற பாருங்க. இலங்கையில அப்படி அன்றைக்கு போனவர்கள், அருகில் ஒரு பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து போனவங்க, அப்படி போனவங்க பெரும்பாலும் இப்ப போனாங்களே அது ஒரு காலம். இன்னைக்கு தலைகீழா மாறிடுச்சு, தலைகீழா மாறிடுச்சு. அவங்க எல்லாம் இன்னைக்கு பஞ்சம் அடைக்கிறதுக்கு இந்தியா போல இருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. நாமும் செல்வ செழிப்போட பெரிய லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளத்தோட இன்னைக்கு வெளிநாடுகள்ல கௌரவமான தொழிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது திராவிட இயக்கம், நீதி கட்சி. பெரியார் ஆங்கிலத்தை படிங்கன்னு சொன்னுடைய விளைவு இன்னைக்கு நாம் படிச்சுட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நிலைக்கு நாம் உருவாவதற்கு பெரியார் என்று சொன்னார். பெரியார் என்ற தனி மனிதர்கள், பெரியாரோடு சேர்ந்த இந்த கருப்பு சட்டைகள், பெரியாரை பின்பற்றிய, பெரியார் சொல்வதை அப்படி ஏற்றுக்கொண்டு செயலாற்றிய கருப்பு சட்டைகள், அந்த கருப்பு சட்டைகள் எல்லாம் சேர்ந்துதான் செயல். பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ராசா இருக்கார், மத்திய அமைச்சராக இருந்தார், இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக. அவரு இங்க இந்த இயக்கத்தில் பெரியார் இயக்கத்துக்கு வந்ததுக்கு காரணம் நம்ம மதிப்புக்குரிய அசோகன், முத்துச்சேரியுடைய முதல்வர் அசோகன். 2 பேரும் பள்ளி தோழர்கள், கல்லூரி தோழர்கள். இவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர முத்துச்சேரி ஐயாவுடைய வீட்டுக்கு வராங்க. வரும்போது முத்துச்சேரி ஐயா அவருக்கு இந்த கொள்கை வழி செய்திகள்லாம் பேசார். அவர் யார் வந்தாலும் கொள்கை தான் பேசுவார், வெற்றி நாயகன் பேச மாட்டார். முழுக்க பெரியார் இயக்க கொள்கை தான் பேசுவார். அப்படி பேச வரும்போது ராசா அவர்களும் அவருடைய செயலாளர் ரோச்சி அவர் 3 பேரும் நண்பர்கள், பள்ளி மாணவர்கள் 3 பேரும் அங்கே அவர் தயார் பண்றார். அசோகனை மட்டும் முத்துச்சேரி ஐயா தயார் பண்ணல, ராசாவை தயார் பண்ணாரு, ரோஜை தயார் பண்ணாரு. இன்றைக்கு அந்த 2 பேரும் இன்னைக்கு இந்தியா முழுவதும் பாராளுமன்றத்தில் ஓங்கி முழங்குகிற அந்த ராசாவுக்கு அடிப்படை பெரியாரை உள்ளே நுழைத்தது, பெரியார் கொள்கையை கொண்டு வந்தது முத்துச்சேரி ஐயா அவர்கள். ஆகவே அந்த மாவீரனுக்கு நாம் வெறும் இப்போ செய்திகளை மட்டும் கேட்டு போறதல்ல, அவரை போல வாழ வேண்டும், அவரை போல நாம் தியாகம் செய்கின்றோமோ இல்லையோ அவருடைய கொள்கை சாதி மறுப்பு திருமணம் உறுதியா இருக்க. நம்ம ஜாதி ஒழியணும்னு பேசுவோம், முழங்குவோம். என்ன முடிச்சு ஜாதி ஒழியணும்னு முழங்குவோம். எப்படி? என்னுடைய ஜாதியை தவிர எல்லா ஜாதி ஒழியணும், என் ஜாதியை தவிர எல்லா ஜாதியும் ஒழியணும். ஆனால் அம்பேத்கர் சொன்னது போல ஜாதி ஒழிப்புக்கு அடிப்படை சாதி மறுப்பு திருமணம் தான் என்பதை அம்பேத்கர் வலியுறுத்தி சொன்னார். அதை கூட பெரியார் தான் புத்தகமாக போட்டார், அதை பெரியார் தான் போட்டார். அப்படி அந்த முடிவை சிறையில இருக்கிறார். நாம கல்யாணம் பண்ணா இப்படித்தான் பண்ணணும்னு அன்னைக்கு பெரியார் 4 பேர் சொன்னார். அந்த 4 பேரும் அதுல முத்துச்சேரியை மட்டும் கொஞ்சம் தாமதிக்கிறார். அது ஒரு சுவையான செய்தி. அவங்க அப்பா இல்ல, பெரியார். முத்துச்சேரிகளுக்கு பெரியார் பொண்ணு பார்க்கிற, மணியன்மையார் பொண்ணு பார்க்கிற. அந்த பொண்ணு யாருன்னா ஒரு மருத்துவர், பெரியார் பார்த்த பொண்ணு
மருத்துவர் இவர்கிட்ட சொல்றாங்க, நீ விருப்பப்படி ஜாதி மருத்துவ திருமணம் செஞ்சுக்கோ, ஒரு மருத்துவர் பெண்ணை பார்த்துருக்க, டாக்டர் அம்மா பண்ணிக்கணும். இவர் மறுக்கிற பெரியார் சொல்லி மருத்துவர் ஒண்ணுதான் அவரு மறுக்கிற. என்னன்னா, நான் கிராமத்துக்காரன், கிராமத்துல வாழ்றேன், அது டாக்டர் அம்மா என்னோட அங்கே வாழ்றது கிராமத்துல வாழ்றது சிரமம், ஆக வேண்டாம் சொல்லிட்டு இன்றைக்கு அவர் துணைவியாரை மீண்டும் அவர் தேர்ந்தெடுத்து அவர் தான் கல்யாணம் செஞ்சார். அப்படி அவருடைய வாழ்க்கையில இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றது. நாம் அதை எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். தேசிய கல்விக் கொள்கை மறுக்கப்படும் மாநில